சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. இன்று 21/9/2025 அவ்யக்த முரளி 2/2/2007 முரளியின் ரிவிஷன். இன்றைய முரளியில் பாபா நிறைய தாரணைக்கான கருத்துக்கள் கொடுக்கிறார். பாபா கூறுகிறார், பரமாத்மா பிராப்திகளின் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் என்ன அப்படிங்கிறார் பாபா. ஹையஸ்ட், ஹாலியஸ்ட் அண்ட் வெல்தி, தூய்மை, செல்வம் மற்றும் உயர்ந்த நிலை, இதுதான் பரமாத்மா பிராப்திகளால் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம். பரமாத்மா பிராப்திகளால் நிறைந்த ஆத்மா, எங்கே பிராப்தி இருக்கோ அங்கே மனசு தானா அங்கே செல்லும். சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தத்தையும் நம்ம தானா நினைப்போம். அதுக்குன்னு உட்கார வேண்டிய தேவையில்லை. ஸோ மனசை தானாகவே போவதற்கான முக்கியமான 2 விஷயங்கள், ஒன்று சம்பந்தம், இன்னொன்று பிராப்திகள். ஸோ பரமாத்மா கிட்டேருந்து என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டால் என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே அனைத்து பிராப்திகளும் அடைந்துள்ளோம். ஆகவே அந்த பிராப்திகள் அனைத்த பாபாவை நினைப்பது சகஜமாக இருக்கணும். சகஜமானது நிரந்தரம் இருக்கும், சதா இருக்கும். அப்புறம் பரமாத்மா பிராப்தி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷம் பரமாத்மாவிடமிருந்து அடைந்திருப்பதனால் அது அழிவற்றது. எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ அதிகரித்து கொண்டே இருக்கும் சந்தோஷம். சந்தோஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறார் பாபா. சந்தோஷம் நல்ல சத்தான உணவு மாதிரி, ஆத்மாவிற்கு சக்தியும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய டானிக் மாதிரி சந்தோஷம். ஆகவே நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அனைவருக்கும் சந்தோஷம் அளித்து கொண்டே செல்லுங்கள். இந்த மாதிரி மிக முக்கியமான தாரணையை பற்றி இன்றைய முரளியில் பாபா நமக்கு எடுத்து உரைக்கிறார். முரளியினுடைய சாரம், பரமாத்மா பிராப்திகளில் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம், தூய்மை, சிரேஷ்டம் மற்றும் செல்வந்த நிலை. இன்று உலகை மாற்றக்கூடிய பாப்தாதா தனது துணையாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்திருக்கின்றார். பாருங்க, நம்மளை பாபா தன்னுடைய சேவைக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களாக பார்க்கிறார். எவ்வளோ பெரிய சுமானம் அளித்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் விசேஷமாக பரமாத்மா விசேஷ பிராப்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று தூய்மை, இரண்டாவது விசேஷத்தன்மை என்ன, சிரேஷ்டம் மற்றும் 3 செல்வந்த நிலை. இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மை ஆவதாகும். ஆக ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையாக இருக்கிறீர்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தூய்மை. நீங்கள் பாருங்கள், பரமாத்மா பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் முதல், இடை, கடை 3 காலங்களிலும் தூய்மையாக இருக்கின்றீர்கள். முதலில் ஆத்மா பரம்தாமத்தில் இருந்த பொழுது அங்கும் தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு ஆதியில் வரும்பொழுது ஆதியிலும் தேவதா ரூபத்தில் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். தூய்மை என்றால் பவித்ர ஆத்மாவின் விசேஷதா. இல்லறத்தில் இருந்தாலும் சம்பூர்ண தூய்மையுடன் இருப்பதாகும். ரிஷி, முனி, சன்னியாசிகள் அனைவரும் குடும்பத்தை விட்டு வனாந்திரங்களிலெல்லாம் போய், மலையில் குகையிலெல்லாம் போய் தூய்மையை கடைபிடித்தார்கள். அதைவிட சிரேஷ்டமான தூய்மை இல்லறத்தில் இருந்து அனைத்து கடமைகளை செய்யும் பொழுது கூட அனைத்து விகாரங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்ட நிலை, அது சிரேஷ்டமான தூய்மையாகும். மற்றவர்களுக்கும் தூய்மையாக, மற்றவர்களையும்
நீங்கள் தூய்மையாக ஆக்குகிறீர்கள். ஆனால் உங்களது தூய்மையின் விசேஷத்தன்மை கனவிலும் அசுத்தம் மனம் புத்தியை தொடாது. மற்றவங்களும் அவங்களும் தூய்மையாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தூய்மையோட விசேஷத்தை என்ன? கனவில் கூட அசுத்தம் மனம் புத்தியை தொடாது. சத்தியுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது மற்றும் உங்களது சரீரமும் தூய்மையாக இருக்கிறது. துவாபரயுகத்துக்கும் அப்புறமா வரக்கூடிய ரிஷி முனி மதத்தினுடைய ஸ்தாபகர்கள் அவங்க எல்லாரும் ஆத்மா தூய்மையாக இருக்கலாம் வேணாம், பரந்தாமத்தில் நேராக வராங்க, தூய்மையான நிலையில் இருக்காங்க. ஆனால் துவாபரயுகத்தில் இந்த 5 தத்துவங்கள் ரஜோ குணமாயிடுச்சு. அதனால அந்த தத்துவங்களால் உருவான உடலும் ரஜோ குணமாக இருக்கும், சாத்விகமாக இருக்காது, சதோ பிரதானமாக இருக்காது. ஆனால் நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஆத்மாவும் தூய்மையானது, உடலும் தூய்மையான நிலையில் இருந்தது. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக தேவாத்மா ரூபத்தில் இருக்கிறது. இதுதான் சிரேஷ்ட தூய்மையாகும். தூய்மையாக ஆவது போன்று சிரேஷ்டமாகவும், தூய்மைனா என்ன? அதுதானே சிரேஷ்டத்தன்மை. சிரேஷ்டமாகவும் ஆகிறீர்கள். அனைவரும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆவர். மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக ஆகிறீர்கள். ஆதியில் பரந்தாமத்திலும் சிரேஷ்டம், அதாவது தந்தையின் கூடவே இருக்கிறீர்கள். மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் கீழே அந்த பிரான்ச்சஸ்ல இருக்கும்போது நாம தந்தையின் மிக அருகாமையில் இருக்கிறோம். இடையில் பூஜ்ய ஆத்மாவாகவும் ஆகிறீர்கள். எவ்வளவு அழகான கோயில் உருவாகுகிறது உங்களுக்காக, மற்றும் எவ்வளவு விதிப்படி பூஜைகள் நடைபெறுகிறது, எவ்வளவு விதிப்படி தேவதைகளாகிய உங்களுக்கு கோயிலில் பூஜை நடைபெறுகிறதோ அவ்வளவு மற்றவர்களுக்கு கோயில் கட்டப்படுவதும் இல்லை, பூஜை நடப்பதும் இல்லை. விதிப்படி பூஜைகள் தேவதை ரூபத்தில் உங்களுக்கு தான் நடைபெறுகிறது. ஆக தூய்மையாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சிரேஷ்டமானவர்களாகவும் இருக்கிறீர்கள். கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கிறீர்கள். உலகில மிகப்பெரிய செல்வந்தர்கள், உலகத்தில் ஃபர்ஸ்ட் 10 richest people in the world அப்படிலாம் சொல்லுவாங்க. மிக செல்வந்தர்கள் 10 பேரோட லிஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் ஆகும். செல்வந்தர்கள் என்று சிலரை உலகத்தினர் கூறுகின்றனர். ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் கல்பத்திலேயே செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். முழு உலகத்தில் மட்டும் இல்லை, முழு கல்பத்தில் கூட நம்ம அனுபவம் செய்த அந்த அளவுக்கு செல்வம் வேற யாருமே அனுபவம் பண்ணது கிடையாது. முழு கல்பத்திலும் செல்வந்தர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கும் தனது பொக்கிஷங்களின் நினைவு வருகிறதா? பாபா நினைவூட்டும் பொழுது நமக்கும் அதெல்லாம் நினைவுக்கு வரணும். எவ்வளவு பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். அழிவற்ற பொக்கிஷங்களை இந்த ஒரு பிறப்பில் பிராப்தியாக அடைகிறீர்கள். அப்புறம் இயற்கையாகவே பிறப்புரிமையாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் நமக்கு அது கிடைக்கும். அது பல பிறவிகளுக்கு கூடவே வருகிறது. வேறு யாருடைய பொக்கிஷமும் பல பிறவிகளுக்கு கூடவே வருவது கிடையாது. உங்களுடைய பொக்கிஷம் ஆன்மீகமானது. சக்திகளின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பத்தின் பொக்கிஷம் மற்றும் நிகழ்கால நேரத்தின் பொக்கிஷம் என்று அனைத்து பொக்கிஷங்களுக்கு ஜென்மங்களுக்கு கூடவே வருகிறது. ஒரு பிறப்பில் அடைந்த பொக்கிஷங்கள் முழு கல்பத்திலும் கூடவே வருகிறது. ஏனெனில் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கும் வள்ளல் பரமாத்மா தந்தையின் மூலம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. தந்தை அழிவற்றவர், ஆகவே இந்த பொக்கிஷமும் அழிவற்றது. எனவே என்னுடைய பொக்கிஷம் அழிவற்றது என்ற போதை இருக்கிறதா? இந்த ஆன்மீக பொக்கிஷங்களை அடைவதற்கு சகஜ யோகிகளாக ஆகியிருக்கிறீர்கள். நினைவு சக்தியின் மூலம் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்கிறீர்கள். இந்த நேரத்திலும் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்து கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீர்கள். ஏதாவது கவலை இருக்கிறதா என்ன மீண்டும் கேட்கிறார் பாபா. ஏனெனில் உங்களிடம் இருக்கும் இந்த பொக்கிஷத்தை
எந்த திருடனும் திருட முடியாது. ராஜா டாக்ஸாக வசூல் செய்ய முடியாது. வெள்ளம் அழிக்காது. ஆகையால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீர்கள். ஆக இந்த பொக்கிஷங்களின் நினைவு சதா இருக்கிறது அல்லவா? மேலும் நினைவு கூட ஏன் எளிதாக இருக்கிறது? ஏனெனில் அனைத்திலும் நினைவிற்கு ஆதாரமாக இருப்பது ஒன்று சம்பந்தம், மற்றொன்று பிராப்தி. எந்த அளவிற்கு சம்பந்தத்தில் அன்பு இருக்குமோ அந்த அளவிற்கு நினைவு தானாகவே வருகிறது. ஏனெனில் சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது. மேலும் எங்கு அன்பு இருக்கிறதோ அன்பானவர்களை நினைவு செய்வது கடினமாக இருக்காது. ஆனால் மறப்பதுதான் கடினமாக இருக்கும். ஆக தந்தை சர்வ சம்பந்தத்தின் ஆதாரமா ஆக்கிவிட்டார். அனைவரும் தன்னை சகஜ யோகி என்ற அனுபவம் செய்கிறீர்களா அல்லது கடின யோகிகளாக இருக்கிறீர்களா? சகஜமாக இருக்கிறதா அல்லது சில நேரம் சகஜமாக சில நேரம் கடினமாக அப்படி இருக்கிறதா? எப்போது தந்தை சம்பந்தத்துடனும் அன்புடனும் நினைவு செய்கிறீர்களோ நினைவு கடினமாக இருக்காது. எங்க அன்பும் சம்பந்தம் இருக்குமோ அங்கே நினைவு கடினமாக இருக்காது. மேலும் பிராப்திகளை நினைவு செய்யுங்கள். அனைத்து பிராப்திகளின் வள்ளல் அனைத்து பிராப்திகளையும் ஏற்படுத்திவிட்டார். ஆக அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா? பாபாவை அடைந்த நான் அனைத்தையும் அடைந்து விட்டேன் என்று அனுபவம் செய்கிறீர்களா? பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான எளிய விதி பாப்தாதா கூறியிருக்கிறார். என்ன விதி? எளிய விதி எது? என்ன 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 பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அடைவதற்கான விதி புள்ளி. அழியக்கூடிய பொக்கிஷங்களிலும் புள்ளி வைத்து கொண்டே, ஹிந்தியில புள்ளின்னா 0 போட்டால் என்ன ஆகும்? அதோட வேல்யூ அதிகமாகும் தானே. ஒரு நம்பர் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் 0 போட்டால் 10 மடங்கு அதிகமாகும். இன்னும் 0 போட்டால் 100 மடங்கு. அந்த மாதிரி 10 மடங்கு அதிகமாகிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால பொக்கிஷத்தை அதிகப்படுத்துவதற்கான விதி என்ன? புள்ளி வைப்பது, 0 போடுவது. எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் அல்லவா? ஆக அழிவற்ற பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான விதி புள்ளி வைப்பதாகும். 3 புள்ளிகள் உள்ளன. பாபா பல தடவை சொல்லியிருக்காரு 3 புள்ளிகள். நமக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு, 3 புள்ளிகளை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு. அந்த 3 புள்ளிகள் எவை? ஒன்று நான் ஆத்மா புள்ளி, தந்தையும் புள்ளி, மற்றும் நாடகத்தில் எது நடந்து முடிந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி. அனைத்திலும் நன்மை இருக்கிறது, மங்களம் இருக்கிறது அப்படி நினைக்கும் போது மனசு அமைதியாயிடும். அமைதிக்கு பேர் தான் புள்ளி வைப்பது. ஆக புள்ளி வைப்பதற்கு வருகிறதா? அனைத்தையும் விட மிக எளிய எழுத்து. ஈஸியாக போட முடியல, புள்ளினை ஈஸியாக போட முடியல. புள்ளி 2 போடணுன்னா, 4 போடணுன்னா, 8 போடணுன்னா கஷ்டம். சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ரொம்ப ஈஸியாக போட முடியாது. இது புள்ளி. புள்ளி வைப்பது தானே. ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார் என்ற நினைவின் மூலம் தானாகவே பொக்கிஷங்கள் சேமிப்பாகி விடுகிறது. புள்ளியை வினாடியில் நினைத்து செய்வதனால் எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உங்களது பிராமண வாழ்க்கையின் அதிகாரமாகும். ஏனெனில் குழந்தையாவது என்றால் அதிகாரியாவதாகும். அப்பா அம்மா கிட்ட ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அது முழுக்க அந்த குழந்தைக்கு சொந்தமாயிடும். ஆகவே பாபாவுடைய குழந்தை ஆன உடனே பாபாவினுடைய அனைத்து பொக்கிஷமும் நம்மளுடையது ஆகிவிட்டது. மேலும் விசேஷமாக 3 சம்பந்தத்தின் அதிகாரம் பிராப்தியாக கிடைக்கிறது. ஒரு சம்பந்தம் இல்லை, 3 சம்பந்தத்தின் அதிகாரம். பரமாத்மாவை தந்தையாகவும் ஆக்கியிருக்கிறீர்கள், ஆசிரியராகவும் ஆக்கியிருக்கிறீர்கள், மற்றும் சத்குருவாகவும் ஆக்கியிருக்கிறீர்கள். இந்த 3 சம்பந்தங்களின் பாலனை
அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் பாலனை அளிக்கிறார். மேலும் ஆசிரியராக படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாகும். எஜுகேஷன் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றும் சத்குருவின் மூலம் வரதானம் கிடைக்கிறது. வரதானம்னா நம்ம கொஞ்சம் கூட உழைக்கவே வேண்டாம், ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் வரதானம். அதுவும் கிடைக்கிறது. எவ்வளவு எளிதாக வரதானம் கிடைக்கிறது. அந்த காலத்தில் குரு கிட்ட இருந்து ஒரு வரதானம் கிடைக்கணும்னா எவ்வளோ சேவை செய்யணும். அவர் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் அவர். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வரதானம் கொடுப்பார். இங்கே டெய்லி நமக்கு வரதானம் கொடுக்குறார் பாபா. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வரதானத்தை அளிக்கிறார். ஏனெனில் தந்தையிடமிருந்து வரதானம் அடைவது குழந்தைகளின் பிறப்புரிமை ஆகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கை சோதிக்கின்றார். நீங்களும் தனது ஒவ்வொரு நேரத்தின் சேமிப்பு கணக்கை சோதியுங்கள். சேமிப்பு ஆனதா, ஆகவில்லையா? அதற்கான விதி, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் தானும் திருப்தி. யாருடன் சேர்ந்து செய்தீர்களோ அவரும் திருப்தி. இருவரும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், கர்மத்தின் கணக்கு சேமிப்பு ஆகியிருக்கிறது. இல்லை, திருப்தி இருக்குதுன்னு அர்த்தம் என்ன? கர்மத்தின் கணக்கு சேமிப்பில் போயிருக்கு. நமக்கு சேரவங்களும் ஏனோ தானோன்னு பண்ணுறோம், கடனேன்னு பண்ணுறோம், சந்தோஷம் இல்லாமல் பண்ணுறோம், செய்யும்போது டென்ஷனாக செய்கிறோன்னா அது சேமிப்பில் வராது. ஒருவேளை சுயம் அல்லது யாருடைய சம்பந்தத்தில் வருகிறீர்களோ அவர் திருப்தியாக இல்லையெனில் சேமிப்பு ஆகவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். பாப்தாதா நேரத்தை பற்றிய தகவலும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நிகழ்கால சங்கமயுகத்தின் நேரம் முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரமாகும். மிக விலைமதிப்பற்ற நேரம். ஏனெனில் இந்த சங்கமம் தான் சிரேஷ்ட காரியங்கள் என்ற விதை விதைக்கும் நேரமாகும். உடனடியாக பலன் அடையக்கூடிய நேரமாகும். இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு வினாடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அனைவரும் ஒரு வினாடியில் அசரீரிய ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுமா? பாப்தாதா எளிய விதி கூறியிருக்கின்றார். நிரந்தர நினைவிற்கு ஒரு விதி உருவாக்குங்கள். பல தடவை பாபா கூறியிருக்கிறார். அந்த விதி எது? முழு நாளும் 2 வார்த்தைகள் அனைவரும் பேசுகிறீர்கள். பல தடவை பேசுகிறோம், பல முறை பேசுகிறீர்கள். அந்த 2 வார்த்தை தான் நான் மற்றும் எனது என்பது. எப்போது நான் என்ற வார்த்தை கூறுவீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் ஆத்மா என்று தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார். எனவே எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தை கூறுவீர்களோ அப்பொழுது நான் ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். மனக்கண் மூலமாக ஆத்மாவை பார்த்துட்டு அப்புறம் நான் அப்படின்னு சொல்லுங்க. தனியாக நான் இல்லை, நான் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆத்மா, வெளியில ஆத்மான்னு சொல்ல வேண்டாம். சரி, மனசுக்குள்ளார உடனே ஆத்மாங்கிற வார்த்தையும் சொல்லுங்க. அது சொல்லும்போது ஆத்மாவை பார்த்துட்டு மனக்கண் மூலமா பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நான் என்று யோசிக்காதீர்கள், தனியாக நான் என்று யோசிக்காதீர்கள். நான் ஆத்மா என்பதை கூடவே யோசியுங்கள். நான் யோசிக்கும் போது ஆத்மா என்பதையும் கூடவே யோசியுங்கள். ஏனெனில் நான் சிரேஷ்ட ஆத்மா. வெறும் ஆத்மா கிடையாது, சிரேஷ்ட ஆத்மா. எவ்வளோ சொமான் பாபா கொடுத்துருக்கார். அதில் ஏதாவது சொமான் நினைவு பண்ணுங்க. பரமாத்மா பால்னில் இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? மேலும் எனது என்ற வார்த்தையை கூறும் பொழுது என்னுடையவர் யார்? என்னுடைய பாபா, அதாவது தந்தை பரமாத்மா. எந்த அளவிற்கு தந்தையிடம் என்னுடையவர் என்ற நினைப்பீர்களோ அந்த அளவிற்கு நினைவு எளிதாகி கொண்டே இருக்கும். ஏன்? எந்த அளவுக்கு நம்ம பாபா என்னுடையவர் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு யோகா, மெடிடேஷன் எளிதாகி கொண்டே இருக்கும். ஏனெனில் என்னுடையதை ஒருபோதும் மறக்க முடியாது. முழு நாளும் பாருங்கள், நம்ம மனசை செக் பண்ணுங்க. முழு நாளும் என்ன நினைவுக்கு வருது? மனசுல எதெல்லாம் என்னுடையதாக இருக்கோ அதெல்லாம் தான் நினைவுக்கு வரும். என்னுடையது தான் நினைவுக்கு வருகிறது. ஆக இந்த விதியின் மூலம் எளிதாக நிரந்தர யோகி ஆகிவிட முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சொமானம் என்ற இருக்கையில் அமர வைத்திருக்கின்றார். எவ்வளோ சொமானம் கொடுத்திருக்கார் பாபா.
அந்த இருக்கையில நம்மளை அமர வைத்திருக்கின்றார். சொமானத்தின் பட்டியலை நினைவில் கொண்டு வந்தால் மிகவும் நீளமானதாக இருக்கும். ஏனெனில் சொமானத்தில் நிலைத்திருந்தால் தேக அபிமானம் வர முடியாது. ஒன்று தேக அபிமானம் இருக்க வேண்டும் அல்லது சொமானம் இருக்க வேண்டும். சொமானம் என்றால் சுயம் என்றால் ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவிற்கான இடம். அதான் சொமானத்தினுடைய அர்த்தம். ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவுக்கான இடம். ஆக அனைவரும் தனது சொமானத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? எந்த அளவிற்கு சொமானத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு மரியாதை தானாகவே அளிப்பீர்கள். ஆக சொமானத்தில் நிலைத்திருப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. அனைவரும் குஷியாக இருக்கின்றீர்களா? ஏனெனில் குஷியாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் குஷியானவர்களாக ஆக்கிவிடுவார்கள். பாப் தாதா சதா கூறுகின்றார், முழு நாளும் ஒரு போதும் குஷியை இழந்து விடாதீர்கள். ஏன்? எது வேணா போட்டு உயிர் போனா கூட குஷி போகக்கூடாது. ஏன்? குஷி அடிப்படையாக ஒரு விஷயம், அந்த ஒரு குஷியில் ஆரோக்கியம் இருக்கிறது. குஷி அந்த மாதிரி ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அதில் ஆரோக்கியமும் இருக்கிறது, செல்வமும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது. குஷி இல்லையெனில் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. என்னெல்லாம் இருந்தாலும் நமக்கு மிக பிரியமானவங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கூட சந்தோஷம் இல்லைன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேச கூட மனசு வராது. நமக்கு ரொம்ப விருப்பமான உணவு கொடுத்தா கூட அதை விரும்பி ரசித்து சாப்பிட முடியாது. ஏதோ அவங்க வற்புறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழுங்குற மாதிரி முழுங்கிடுவோம். ரசித்து சாப்பிட முடியாது. எவ்வளோ பிரியமான பாட்டோ டான்ஸோ நமக்கு எது விருப்பமோ அது கொடுத்தா கூட ஏதோ நாம் அதை அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம். ஆனால் அதை ரசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே எது அனுபவம் பண்ணணுன்னாலும் உண்மையான சந்தோஷம் உள்ளுக்குள்ளார இருக்கணும். அப்போ தான் வெளியில் இருக்கிறத கூட நம்ம என்ஜாய் பண்ண முடியும். வாழ்க்கை கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாறும். குஷி இல்லையெனில் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. குஷிக்காகத்தான் கூறப்படுகிறது, குஷி போன்ற பொக்கிஷம் எதுவும் இல்லை என. எவ்வளவு பொக்கிஷங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஆனால் குஷி இல்லையெனில் பொக்கிஷங்களையும் பிராப்தியாக அடைய முடியாது. குஷிக்காக கூறப்படுகிறது, குஷி போன்ற சத்தான உணவு எதுவும் இல்லை. ஒரு பழமொழியில் என்ன சொல்றாங்கன்னா, குஷிக்கு சமமான பொக்கிஷம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பழமொழியில் என்ன சொல்றாங்க, அதுக்கு சமமான சத்தான உணவு வேற இல்லை அப்படின்னு. ஆக குஷி செல்வமாகவும் இருக்கிறது. குஷி இருந்தால் ஆரோக்கியமும் இருக்கும். பெயரே குஷி, இதில் மகிழ்ச்சியாக இருக்க செய்யும். ஆக குஷியில் மூன்றும் இருக்கிறது. ஆரோக்கியமும் இருக்கிறது, பேரே குஷி, அப்போ குஷி இருக்கு இல்லையா? ஆரோக்கியமும் இருக்கிறது, பிராப்திகளும் செல்வமும் இருக்கிறது. மேலும் தந்தை அழிவற்ற குஷியின் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார். தந்தையின் பொக்கிஷத்தை இழந்து விடக்கூடாது. இல்லை, நமக்கு பிறப்புரிமையாக கிடைத்தது, அதை இழந்து விடக்கூடாது. ஆக சதா குஷியாக இருக்கிறீர்களா? பாப் தாதா வீட்டு பாடம் கொடுத்திருக்கின்றார், குஷியாக இருக்க வேண்டும். அனைவரும் குஷி பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனெனில் குஷி அப்படிப்பட்ட பொருள், எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். அனுபவம் செய்து பாருங்கள். இல்லை, நம்ம யாருக்காவது குஷி கொடுத்தா அவங்க நமக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போதும் நமக்கு அதிகரிக்கும், அவங்க கொடுக்கும்போது இன்னும் அதிகரிக்கும். அனுபவம் செய்திருக்கிறீர்கள் தானே? குஷி பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் என்றால் பகிர்ந்தவர் மூலம் முதலில் தனக்குள் அதிகரிக்கும். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அதிகரிக்கும். குஷிப்படுத்துவதற்கு முன் முதலில் தனக்குள் குஷி ஏற்படும். ஆக அனைவரும் வீட்டு பாடம் செய்தீர்களா? செய்தீர்களா மீண்டும் கேட்கிறார் பாபா. யார் செய்திருக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். யார் செய்திருக்கிறீர்களோ குஷியாக இருக்க வேண்டும். காரணம் கூறாமல், அதனால் என்னோட சந்தோஷம் போயிடுச்சு, இதனால் என்னால் குஷியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம் சொல்லக்கூடாது. நிவாரணம் செய்ய வேண்டும். என்ன காரணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு தானே. நிவாரணம் செய்ய வேண்டும். சமாதான சுரூபம் ஆக வேண்டும். கை உயர்த்துங்கள்.
இது நடந்து விட்டது என்று இப்போது கூற மாட்டீர்கள் தானே? குஷியா இருக்கணும் தான் நினைச்சேன், ஆனா இது நடந்து விட்டது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க தானே? பாப் தாதாவிற்கு பல குழந்தைகள் தங்களது ரிப்போர்ட் எழுதி அனுப்பியிருக்கின்றனர். நான் எவ்வளவு சதவீதம் ஓகே ஆகியிருக்கிறேன். லட்சியம் வைக்கும்பொழுது லட்சணம் தானாகவே வருகிறது. நல்லது. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் பாபா பேசுகிறார். அயல்நாட்டினருக்கு தங்களது ஒரிஜினல் நாட்டை மறந்திருக்க மாட்டீர்கள் இல்லை? இங்கே வந்துட்டு இந்த உலகத்தினருடையவராக ஆகவில்லை தானே? ஒரிஜினல் நாடு நினைவிருக்கிறது தானே அப்படின்னு கேட்கிறார் பாபா. ஒரிஜினல் நீங்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்பது நினைவில் இருக்கிறது, அப்படித்தானே? ஆகையால் அனைவரும் உங்களை இரட்டை அயல்நாட்டினர் என்று கூறுகின்றனர். வெறும் அயல்நாட்டினர் கிடையாது இல்லை. இந்தியாவில் எல்லாருமே ஃபாரினர்ஸ் சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? டபுள் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறோம். வெறும் ஃபாரினர்ஸ்னு சொல்கிறது கிடையாது, இரட்டை அயல்நாட்டினர். எனவே உங்களுக்கு தங்களுடைய இனிய வீடு ஒருபோதும் மறந்திருக்காது. ஆக எங்கே இருக்கிறீர்கள்? அப்போ அவங்களாம் பதில் கொடுத்தாங்க, பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில். பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? பாப் தாதா கூறுகின்றார், ஏதாவது சிறிய பெரிய பிரச்சனை வந்தால், பிரச்சனை இல்லை, பாபா சொல்லார், சோதனை, டெஸ்ட் பேப்பர், எக்ஸாம் இருந்தால் தானே நெக்ஸ்ட் கிளாஸுக்கு குழந்தைங்க ப்ரோக்ரஸ் ஆக முடியும், ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஆகவே பிரச்சனை கிடையாது, நம்மளை முன்னேற செய்வதற்கான சோதனை, டெஸ்ட் பேப்பர் முன்னேற்றுவதற்காக வருகிறது. பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்திற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது இல்லை? பாபா நம்ம மீது கருணை ஒன்றும் காமிக்கல, நமக்கு உரிமை இருக்கிறது. இதய சிம்ஹாசனதாரியாக ஆகிவிடுங்கள். பிறகு பிரச்சனைகள் விளையாட்டு பொருளாக ஆகிவிடும். நான் பாபாவுடைய சாட்சாத் இறைவனுடைய இதயத்தில் இருக்கிறேன். அந்த கண்ணோட்டத்தோட நீங்க பிரச்சனையை பாருங்க, அது விளையாட்டு பொருள் போல தென்படும். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீர்கள், விளையாடுவீர்கள். விளையாட்டு பொருளாக இருக்கும். அனைவரும் பறக்கும் கலையில் உள்ளவர்கள் தானே? நடக்கிற ஸ்டேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பறக்கணும். நம்ம மவுண்ட் அபு வரோம், ட்ரெயினில் கூட வரலாம், பஸ்ஸில் கூட வரலாம், காரில் கூட வரலாம். ஃபாஸ்ட்டாக வரக்கூடியதுக்கான வாகனம் எது? ஏரோப்ளைன் தானே, பறக்கணும். அப்போ தானே ஃபாஸ்ட்டாக வந்து அடைய முடியும். வர நேரம் குறைவாக இருக்கிறது. ஆகவே இப்போ நம்ம பறக்கும் நிலையில் இருக்கணும், அப்போ தான் லட்சியத்தை அடைய முடியும். பறக்கும் கலை இருக்கிறதா அல்லது நடக்கக்கூடியவர்களா? பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களா? பறப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாதி கை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். பறப்பவர்களாக இருக்கிறீர்களா? நல்லது. அவ்வப்பொழுது பறப்பதை விட்டு விடுகிறீர்களா? என்ன நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று இருக்கக்கூடாது. போகிறோம், நடக்கிறோம், செய்கிறோம், இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. சிலர் பாப் தாதாவிடம் கூறுகின்றனர், பாபா நான் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன். எனவே பாப் தாதா கேட்கின்றார், நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பறந்து கொண்டிருக்கின்றீர்களா? இப்பொழுது நடக்கக்கூடிய நேரம் அல்ல. நடக்கிறவங்க லட்சியத்தை அடைய முடியாது. பறக்கும் நேரமாகும். பறக்க வேண்டிய டைம் இது. ஆர்வம், உற்சாகம், தைரியம் என்ற இறக்கை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. பாபா குழந்தையான உடனே இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஊக்கம், உற்சாகம், ஆர்வம். எனவே இறக்கையின் மூலம் பறக்க வேண்டும். இல்லை, பறவைக்கு இறக்கை இருக்கு, ஆனால் அது சும்மா இப்படி அதை ஹோப் பண்ணும் இல்லையா? ஹோப் பண்ணி நடந்தா அந்த பூனையோ கழுகல் அதை பிடிச்சிடும். பறக்கணும், அது அப்போதான் தன்னை காப்பாற்ற முடியும். தினம் சோதனை செய்யுங்கள். பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருக்கின்றேனா? நன்றாக இருக்கிறது. ரிசல்ட் பாப்தாதா பார்த்தார். சேவை நிலையங்கள் அயல் நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அயல் நாட்டிலேயும் சேவை நிலையங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். பாபாவுடைய காரியம் கண்டிப்பாக அதிகரித்து கொண்டே இருக்கும்.
எவ்வாறு இரட்டை அயல்நாட்டினர்களாக இருக்கிறீர்களோ அவ்வாறு இரட்டை சேவை மனதினாலும் வார்த்தைகளினாலும் செய்து கொண்டே செல்லுங்கள். அப்போ ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். மனசக்தியின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக விருத்தி ஏற்படுத்துங்கள். வார்த்தை மூலமாக நம்ம ஞானம் கொடுக்கும்போது இல்லை சேவை செய்யும் பொழுது மனசின் மூலமாகவும் சக்தி அடையுங்க. வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். ஒவ்வொருத்தரும் அப்படி ஆயிட்டனா அந்த வாயு மண்டலமே அந்த மாதிரி ஆயிடும். இப்பொழுது துக்கம் அதிகரிப்பதை பார்த்து கருணை வரவில்லையா? உங்களது ஜட சிலைகளுக்கு முன் கதறிக்கொண்டிருக்கின்றனர். கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், mercy on me. இப்பொழுது தயை, கருணை, இரக்கமுடையவர்களாக ஆகுங்கள். தன் மீதும் கருணை மற்றும் ஆத்மாக்களின் மீதும் கருணை. அவங்க மீது மட்டும் இல்லை, தன் மீதும் இல்லை. பாபா சொல்றது போல நடக்கிறோன்னு அர்த்தம்னா நம்ம மீது கருணை காண்பிக்கின்றோம். பழைய பழக்க வழக்கங்கள் இருந்து இன்னும் விடுபடலைன்னா நம்மக்கிட்டே நம்ம குரூவலாக இருக்கிறோம், நமக்கே நம்ம துரோகம் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆகவே உங்கள் மீதும் நீங்கள் கருணை காண்பியுங்கள், பிறர் மீதும். நல்லது. ஒவ்வொரு சீசனிலும் வந்து விடுகின்றீர்கள். ஃபாரினர்ஸுக்காக ஸ்பெஷலி 2 டேர்ன் பாபா வச்சுருக்கார். அக்டோபர்லேயும் லாஸ்ட் டேர்னும் அவங்களுக்காக தான். ஆனாலும் எல்லா டேர்ன்லேயும் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இது அனைவரையும் குஷிப்படுத்துகிறது. அவங்க வரும்போது நமக்கும் சந்தோஷம்தான். இவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்க, விஸ்வநாதனுடைய மெசேஜ் முழு விஸ்வத்தையும் அடைந்திருக்கிறது அப்படின்னு நமக்கும் சந்தோஷம் தானே. ஆக பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்கள். நன்றாக இருக்கிறது. ரிசல்ட் பார்க்கின்ற பொழுது தன்னை மாற்றிக்கொள்வதிலும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். சுய பரிவர்த்தனையிலும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஃபாரினர்ஸ். சுய மாற்றத்தின் வேகம் உலக மாற்றத்தின் வேகத்தை அதிகப்படுத்துகிறது. நல்லது. முதல் முறையாக வந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். எப்பவுமே ஒவ்வொரு டேர்ன்லேயும் பாதி ஹால் ஒரு 30,000 பேர் வந்திருக்காங்கன்னா 15,000 பேர் முதல் முறையாக வந்திருப்பவர்களாக இருப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் பிராமண பிறப்பின் வாழ்த்துக்கள். நல்ல இனிப்பு கிடைக்கும். இல்லை பாபா என்ன சொல்கிறார் நமக்கு? போலி, திருஷ்டி, போலி, டோலி, இது 3ம் குழந்தைகளுடைய பிறப்புரிமை. வந்தோடனே பாபா நல்ல பவர்ஃபுல் திருஷ்டி மூலமாக ஆத்மாக்கு நல்ல சக்தி அளிக்கிறார். அதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். லாஸ்ட்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் டோலி பேக்கெட் கிடைக்கும். இப்போல்லாம் ஸ்வீட் பூந்தி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா? அப்போ இது 3 குழந்தைங்களுடைய பிறப்புரிமை. பாப்தாதா உங்களுக்கு தில் குஷ் இனிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார். டோலி லாஸ்ட்டில் கிடைக்கும், முரளி முடியும் போது தான் கிடைக்கும். ஆனால் இப்போவே பாபா குழந்தைங்களுக்கு தில் குஷ் மிட்டாய், மனசை சந்தோஷப்படுத்தும் மிட்டாய், அது கொடுத்து கொண்டிருக்கின்றார். முதல் முறை மதுவனத்திற்கு வந்தவர்களுக்கு இந்த தில் குஷ் இனிப்பு சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இல்லையா? பாபா அளித்த இந்த சந்தோஷம். பாபா முன்னாடி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாருமே, அனைவருமே. வெளியில் இருக்க கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் வரவங்க கூட சொல்கிறாங்க, உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குன்னா அது இதுதான் அப்படிம்பாங்க. டேட்டு, நாலு நட்சத்திரம் எதுவுமே நினைவுக்கு வர மாட்டேங்குது, வீடு கூட நினைவுக்கு வர மாட்டேங்குது. இது இந்த உலகத்திலே வேறொரு விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இந்த உலகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோமா, அது வேறு உலகத்தில் இருக்கோமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நினைவா கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபா வந்திருக்கும் போது இருக்கக்கூடிய நிலை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆகவே இந்த சந்தோஷத்தை நீங்கள் ஒருபோதும் மறக்காதீங்க அப்படிங்கிறார் பாபா. சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த இனிப்பு வாயில் போட்டுக்கொண்டால் கரைந்து விடும். இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட்டுடுவோம். ஆனால் இந்த தில்குஷ் இனிப்பு சதா கூடவே இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, அங்கே வந்த போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அது மறக்க மாட்டாங்க அவங்க. அது தீர்ந்து போகாது, இந்த இனிப்பு தீர்ந்து போயிடும். வந்திருக்கும் உங்களை பார்த்து பாப்தாதா மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு சகோதரிகள் குஷி அடைந்து கொண்டிருக்கின்றனர். இல்லையா? பாபா முரளி சொல்லும்போது ஃபுல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சென்டர்லேயும் டிவி மூலமாக எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லா குழந்தைங்களும். ஆகவே பாபா சொல்கிறாரு, புதுசாக வந்திருக்கிறவங்கள முழு உலகத்தில் அனைவரும், பாரதத்தில் இருக்கக்கூடியவங்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களும் எல்லோரும் பார்த்துட்டு அனைவரும் பாபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
அமெரிக்காவும் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆப்பிரிக்காவும் பார்த்து கொண்டிருக்கிறது, ரஷ்யாவும் பார்த்து கொண்டிருக்கிறது, லண்டனும் பார்த்து கொண்டிருக்கிறது, 5 கண்டங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. முழு உலகமும் உங்களை பார்க்குறாங்க. டிவியில் அவங்க எல்லாம் காமிப்பாங்க இல்லையா? அப்போ அது அவங்க டிவியிலே வரும் தானே, கேமராவில் காமிக்கிறது. உங்கள் அனைவரின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை அங்கு அமர்ந்து கொண்டே கொடுக்கின்றனர். எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே உலகத்தில் அந்தந்த இடத்துல இருந்துட்டு அனைவருமே கொடுக்கின்றனர். நல்லது. பாப்தாதா ஆன்மீக ட்ரில் நினைவு இருக்கிறது தானே? பாபா நமக்கு செய்ய சொன்ன ஆன்மீக ட்ரில் நினைவு இருக்கிறதான்னு கேட்குறாரு பாபா. இன்று இன்டர்நேஷ்னல் யோகா டே, மந்த்னுடைய 3rd சண்டே. ஆகவே எல்லாரும் ஸ்பெஷல் யோகா பண்ணணும். அதுக்கான பாயிண்ட்ஸும் பாபா கொடுத்துருக்கார். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும், புது குழந்தையாக இருந்தாலும் பழைய குழந்தையாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், சிறியவர்களை பாபா என்ன சொல்றாரு? சோட்டே சுபான் அல்லா, இறைவனை உலகத்தை எடுத்து காண்பிப்பவர்கள் தான் குழந்தைங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று. நார்த் இந்தியாவில் எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைன்னா மகாராஜ், சன்னியாசி, ரிஷி, முனி. ஏன்னா தூய்மையானவங்க இல்லையா குழந்தைங்க. ஆகவே அவங்கள மகாராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு குழந்தைகள் அவங்களுக்கு விரைவாக பாப் சமான் ஆக முடியும் அப்படிங்கிறார் பாபா. தந்தைக்கு சமம் ஆகிவிட முடியும். இப்பொழுது வினாடியில் மனதை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு மனம் ஒரு நிலை ஆகிவிட வேண்டும். அந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு வேணும். இந்த ஒருநிலைப்படுத்தும் ட்ரில் சதா செய்து கொண்டே இருங்கள். இந்த ஒருநிலைப்படுத்தும் ட்ரில் சதா செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது ஒரு வினாடி மனதிற்கு எஜமானன் ஆகி நான் மற்றும் எனது உலகம் பாபா, வேறு யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. நான் ஒரே ஒரு பாபாவுக்கு மட்டும் சொந்தம், ஒரே ஒரு பாபா மட்டும்தான் என்னுடையவர் என்ற ஏகாகிர ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். கொஞ்ச நேரம் அந்த நிலையில் இருக்க சொல்றார் பாபா. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா ஆர்வம் உற்சாகம் என்ற இறக்கினால் பறக்கும் கலையின் அனுபவி மூர்த்தி குழந்தைகளுக்கு, சதா நாலாபுறத்திலும் உள்ள அனைத்து தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா ஆர்வம் உற்சாகம் என்ற இறக்கையினால் பறக்கும் கலையின் அனுபவி மூர்த்தி குழந்தைகளுக்கு, சதா தனது சொமானம் என்ற இருக்கையில் செட் ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு, சதா கருணை உள்ளம் உடையவராகி உலக ஆத்மாக்களுக்கு மனசக்தியின் மூலம் சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுக்கக்கூடிய கருணை இரக்கமுடைய அன்பு குழந்தைகளுக்கு, சதா தந்தையின் அன்பில் மொழியிருக்கும் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நல்லது. அனைவரும் மிக 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 குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? பாபா முன்னாடி இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருப்போம். நாம மிகுந்த குஷியுடன் இருக்கிறீர்களா? எவ்வளவு குஷி இருக்கிறது? அப்போ எல்லாரும் கை ரொம்ப நல்ல அகலமாக விரித்து காமிப்பாங்க. சதா இவ்வாறு இருங்கள். அப்படியே இருக்கணும் எப்போவுமே. அதே மலர்ந்த முகத்துடன் அதே சந்தோஷத்துடன் எப்போதுமே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நடக்க விடுங்கள். இப்பொழுது குஷியாக இருக்க வேண்டும், பறக்க வேண்டும். எந்த விஷயமும் உங்களை கீழே கொண்டு வர கூடாது, முடியாது. உறுதியாக இருக்க வேண்டும். பக்கா உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா? எவ்வளவு பக்காவாக இருக்கிறது? குஷியாக இருங்கள். அனைவருக்கும் குஷி கொடுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் குஷியை இழந்து விடாதீர்கள். விஷயத்தை விட்டு விடுங்கள், குஷியை விட்டு விடாதீர்கள். என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அன்னைக்கு செஞ்சது 15 வருஷம் முன்னாடி நீங்கள் சொன்னது இப்போ எனக்கு நல்லா நினைவில் இருக்குது அப்படிம்பாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் இவங்க அடிக்கடி அதை நினச்சி வருத்தப்படுறாங்க. சந்தோஷத்தை அந்த விஷயத்தினுடைய பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க.
சொன்னவர் ஹாப்பியாக இருக்காங்க, செஞ்சவங்க ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க கவலைப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆகவே பாபா சொல்றாரு, விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுருங்க, போட்டு பரவாயில்ல பாஸ். ஆனால் சந்தோஷத்தை பேக் பண்ணி அனுப்பாதீங்க. அது கூட எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே அது உங்ககிட்டே இருக்கணும். விஷயங்கள் அழிந்து விடும், ஆனால் குஷி சதா கூடவே இருக்க வேண்டும் அல்லவா? எது கூடவே இருக்க வேண்டுமோ அதை விட்டு விடுகிறீர்கள். அதை எல்லாருமே பண்ணுறாங்க. எதை விட்டு விட வேண்டுமோ அதை கூடவே வைத்திருக்க, மறக்காமல் அதை நினச்சிட்டே இருப்பாங்க. கூடவே வைத்திருக்கிறீர்கள். இவ்வாறு செய்யாதீர்கள். அமிர்த வேளை தினமும் முதலில் தனக்கு தானே குஷி என்ற உணவு பரிமாறுங்கள். காலை எந்திரிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் முதல்ல நினைவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் யோகா பண்ணுங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாபா என்னென்ன சொல்லியிருக்கார்? நான் கோடிக்கணக்கில் ஆத்மாக்களில் சிலவர்கள் அதிலும் சிலவராக இருக்கிறேன். கோட்டமே கோய் கொய்மே பி கோய் ஆத்மா. எவ்வளோ குஷி அளிக்கக்கூடிய பாயிண்ட் அது. நான் பாபாவோடைய கண்மணி, நான் செல்ல குழந்தை, அருமை செல்வம் நான், பாபாவுடைய தலையில் அடைந்திருக்கக்கூடிய கிரீடம் நான், பாபாவுடைய ரைட் ஹேண்ட். எவ்வளோ நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது, குஷி அளிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அதையெல்லாம் நினைவு செஞ்சு குஷியாக இருங்க. அதுக்கப்புறமா யோகா பண்ணுங்க. ஆனால் ஆத்மா அப்படின்னு சொல்லாதீங்க. ஆத்மா உலகத்தில் எல்லாருமே தான் ஆத்மா. பாபா அழைத்திருக்கக்கூடிய சமானம், ஒரு 108 சமானமாவது நினைவு பண்ணுங்க. நான் இப்படிப்பட்ட ஆத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா. பாபா நம்மளை எப்படி பார்க்குறாரோ பாபாவுடைய கண் மூலமாக நம்ம நம்மளை பார்க்கணும். அதுக்கு பேர் தான் சொமான். நல்லது. இன்றைய முரளியினுடைய இனிய வரதானம், இனிய அமைதி என்ற அன்பில் மூழ்கிய ஸ்திதியின் மூலம், இனிய அமைதி என்ற அன்பில் மூழ்கிய ஸ்திதியின் மூலம், பாபாவுடைய அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய நிலை, பற்றற்ற சொல்கிறோம் இல்லையா, வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார், பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றிடில் பற்று தானே விடும். இந்த பற்று போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தோஸ் ஹூ ஆர் இன் ஐஸ் ஆர் இன் ஹார்ட் அப்படிம்பாங்க. 24 மணி நேரம் நம்ம யாரை கூட இருக்கிறோமோ அவங்க நம்ம இதயத்தில் இடம் பிடிச்சிடுவாங்க. நம்மளை அறியாமலே நமக்கு அவங்க மீது பற்று வந்துடும். நல்லவங்க மீது பற்றும், கெட்டவங்க மீது வெறுப்பும் வந்துடும். ஆகவே பாபாவுடன் அந்த பற்று இருந்தால் பாக்கி எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு இருக்க முடியும். தாமரை மலர் போல பற்றற்ற சக்திசாலி சுரூபமாக, அப்போ தான் சக்திசாலி ஆக முடியும். பற்று வீக்னஸ் ஆத்மாவை ரொம்ப வீக் ஆக்கிடும். கேன்சர் மாதிரி பற்று ஆத்மாவுடைய அனைத்து சக்திகளையும் அழித்துவிடும். ஆகவே பற்றற்ற சக்திசாலி சுரூபம் ஆகுக. தேகம், அதனுடைய விளக்கம், தேகம், தேக சம்பந்தம், தேக சம்ஸ்காரம், மனிதன் அல்லது பொருள், வாயுமண்டலம், அதிர்வலைகள் போன்ற அனைத்தும் இருந்தாலும் கூட அவைகள் தன் பக்கம் ஈர்க்கவே கூடாது. இல்லை, நம்மளே அதுக்கு தன் பக்கம் ஈர்க்க முடியாது. அவ்வளோ சக்திசாலியாக நம்ம இருக்கணும். மனிதன் கதறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும், அந்த மாதிரி உலகத்தினுடைய நிலை அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் உறுதியானவர்களாக இருங்கள். இயற்கை, மாயை அனைத்தும் கடைசி அவங்க முயற்சி பண்ணுவாங்க நம்மளை வீழ்த்துவதற்காக, தோற்கடிப்பதற்காக. கடைசி பங்கிற்காக தன் பக்கம் எவ்வளவுதான் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் விடுபட்டவர்களாக மற்றும் தந்தைக்கு அன்பானவர்களாக இருக்கும் ஸ்திதியில் மூழ்கியிருங்கள். இதைத்தான் பார்த்தும் பாராதிருத்தல், கேட்டும் கேளாதிருத்தல் என்று கூறப்படுகிறது. இதுவே இனிய அமைதி சுரூபத்தின் அன்பில் மூழ்கிய நிலையாகும். இப்படிப்பட்ட ஸ்திதி உருவாகும் போதுதான் பற்றற்ற சக்தி சுரூபத்தின் வரதானி ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன்: தூய அன்னப்பறவையாகி அவகுணம் என்ற கற்களை விட்டுவிட்டு நல்லவைகள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டே செல்லுங்கள். அன்னப்பறவை கல் எடுக்காம முத்து மட்டும் எடுக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி மற்றவங்களுடைய குற்றங்கள், குறைகள், அவங்களுடைய தவறுகள் அதையெல்லாம் பார்க்காதீங்க. எல்லார்கிட்டையும் விசேஷத்தன்மைகள் இருக்குது. 1000 தவறு இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய
ஹோலி ஹம்சமாக நம்ம மாறணும். அவ்வக்த சமிஞ்ஞை இந்த மாதம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா சுரூபமாக ஆக்குங்கள். அதனுடைய விளக்கம் அளிக்கிறாங்க. எரிமலை ரூபம் ஆவதற்காக இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அந்த ஒரு பாயிண்ட் நினைவுக்கு வந்தால் நம்ம எரிமலை மாதிரி ஆக முடியும் யோகத்தில் என்ற ஈடுபாடு சதா இருக்க வேண்டும். எனக்கு வீட்டுக்கு போகணும், அதில் ஈடுபாடு இருக்கணும். இது வீடு திரும்ப வேண்டிய டைம். செல்ல வேண்டும் என்றால் விடுபட்டு இருப்பதாகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் இருந்து நேச்சுரலி நம்ம விடுபட்டு இருக்க முடியும். இது வீடு திரும்ப வேண்டிய டைம். எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும். அப் கர் ஜானா ஹே. இது ஒரு மந்திரம் மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளார மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கணும். தனது நிராகார வீட்டுக்கு செல்ல வேண்டும். இல்லை, வீடு நிராகார வீடு, அங்கு செல்ல வேண்டும். ஆகையால் தனது வேஷத்தையும் அவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும். நிராகார சுரூபமாக மாற்ற வேண்டும். ஆக செல்ல வேண்டும் மற்றும் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல வேண்டும். நாம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் இங்கிருந்து. இந்த நினைவின் மூலம் தானாகவே சர்வ சம்பந்தம், இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு, அதாவது சாட்சி ஆகிவிடுவீர்கள். நம்முடைய அனைத்து பொறுப்பையும் நம்ம கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். எப்படி செய்யணும்? சாட்சியா. சாட்சி ஆவதனால் எளிதாகவே தந்தைக்கு துணையாக அல்லது பாப் சமான் ஆகிவிடுவீர்கள். சாட்சி ஸ்டேஜில் நம்ம கர்மா பண்ணும்போது கர்மா நம்மளை பந்தனம் ஆகாது, மீண்டும் கட்டாது. ஜென்ம ஜென்மாந்திரம் கர்மம் மூலமாக நம்மளை கட்டுண்டுட்டு இருந்தோம். கர்மம் நம்மளை வலைய மாதிரி அதில் சிக்க வச்சிருந்தது. இன்னும் நாம் ஒவ்வொரு கர்மம் நம்மளை கட்டிகிட்டே இருந்தால் எப்போ போய் இந்த கட்டையில் நம்ம அவுக்க முடியும்? அப்போ அவுக்க வேண்டும்னா என்ன மனசோட நிலை இருக்கணும்? சாட்சி. சாட்சியாக நம்ம எல்லாமே செய்யும்போது விடுபட்டு இருக்க முடியும். விடுபட்ட நிலையில் சாட்சி ஸ்திதியில் நம்ம செய்யக்கூடிய கர்மம் பந்தனம் ஆகாது. பழைய பந்தனங்களையும் அவிழ்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய 3rd சண்டே. அப்போ ஸ்பெஷல் குறிப்பு இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையாகும். அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷ யோகா பயிற்சியில் தனது என்ன ஸ்திதியில் பயிற்சி செய்யணும்? எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கணும். தனது ஆகாரி ஃபரிஸ்தா சுரூபத்தில் நிலைத்திருந்து பக்தர்களின் கூக்குரல் கேட்டு மற்றும் உபகாரம் செய்யுங்கள். மாஸ்டர் தயை கருணை உள்ளம் உடையவர்களாகி அனைவரின் மீதும் கருணை பார்வை வையுங்கள். முக்தி, ஜீவன் முக்திக்கான வரதானம் கொடுங்கள். இந்த நிலை நம்ம யோகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அச்சா, ஓம் சாந்தி. இனிமையான பாபாவின் நினைவில் சிறிது நேரம் நம்ம லயிக்கலாம், முழுகலாம். எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே. அமைதி